ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். லைட் போர்டு. ஸோ லைட் போர்டுங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஒரு ஷாப் வச்சுருந்தாங்கன்னா கண்டிப்பாக லைட் போர்டு இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டீல் பாக்ஸில் உள்ள லைட் வச்சு மேலே ஒரு ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஸ்டிக்கர் மாதிரி ஷீட்டில் வந்து பிரிண்ட் பண்ணுவாங்க. அதுதான் வந்து லைட் போர்டு. பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். ஆனால் அதோட செலவு வந்து ஸ்கொயர் ஃபீட் 800லேருந்து 1500 வாங்குவாங்க. ஸோ சாதாரணமாக யாராலையும் வாங்க முடியாது. வெறும் ஒரு ரூ. 500 செலவில் நம்ம லைட் போர்ட் செய்யலாம். எப்படின்ற டீட்டெயில்ஸ் வீடியோவில் சொல்லியிருக்கேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். என்கிட்ட 1.5க்கு 4 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரேம் இருந்தது. ஓகேங்களா, வீட்டிலே இருந்துச்சு. ஸோ அந்த ஃப்ரேம் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஓல்டு ஃப்ரேம் தான், பட் அதை யூஸ் பண்ணிக்கிட்டேன். அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஒயிட் கலர் ரைஸ் ரோப் லைட், அது வந்து ஆன்லைனில் ஷாப்ஸில் வந்து ஒரு 4 மீட்டர் அந்த கணக்கில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ரூ. 381 அதோட காஸ்ட். ஓகேங்களா, ஸோ அந்த காஸ்ட்டில் வந்து வாங்கிட்டு அதில் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஃப்ரேம் உள்பகுதியில் வந்து ஒரு ஹோல்ஸ் போட்டுக்கிட்டேன். ஒரு வெளிப்பக்கம் உள்ளேருந்து வெளியில் வர மாதிரி ஒரு ஹோல்ஸ் போட்டுக்கிட்டு அந்த லைட்டை என்ன பண்ணேன்னா நம்ம ஃப்ளெக்ஸ் பாண்டுன்னு ஒன்று வரும், அதை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக ஒட்டிட்டு வந்துட்டேன். ஓகேங்களா, ஸோ அந்த பார்த்திங்கன்னா சென்டரில் ஒரு ஒயர் கூட வந்திருக்கும். அந்த ஒயர் வழியாக தான் நம்ம வந்து பவர் கொடுக்க போகிறோம். ஸோ அந்த அனபாண்டை வச்சு நான் ஃபுல்லாக வந்து ஒட்டிக்கிட்டேன். ஏன்னா அது பேஸில் வந்து ஸ்டிக்கர் கிடையாது, நார்மல் ஸ்ட்ரிப் லைட் மாதிரி இல்லை, அது டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. பின்னாடி ரப்பர் கொடுத்துருந்தாங்க, மேலே டிரான்ஸ்பரண்ட் ரப்பரும் பேக்கில் வந்து திக்கான ரப்பரும் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதே போல் சின்ன கோடு மாதிரி இருந்தது. அதனால் சர்ஃபேஸ் நல்லா ஒட்டிக்கிச்சு ஈஸியாகவே, எந்த பிரச்சனையும் இல்லாமல். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக நம்ம வந்து கரெக்டாக என்ன பொசிஷன் வச்சுட்டு நம்ம ஒட்டணும்ன்ட்டு நம்ம ஒட்டிக்கலாம். அண்ட் ரோப் லைட்லேயே நிறைய இம்பார்ட்டண்ட்டான விஷயம் இருக்குது. நான் அதை சொல்லியிருக்கேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நம்ம ஒட்டிட்டு வந்துட்டோம் அப்படின்னாக்கா நம்மளுக்கு வந்து சேஃபாகவும் இருக்கும். அதே போல் வந்து சப்போஸ் அவங்க வந்து வாட்டர் ப்ரூஃப் சொல்லியிருக்காங்க, பட் இருந்தாலும் தண்ணி பட்டாக்கா நம்மளுக்கு அந்த அளவுக்கு டேமேஜ் ஆகாது. ஒரு 40 வாட்ஸ் டியூப்லைட் வந்து 2 இல்லைனா 3 போடும் இந்த மாதிரி லைட் பாக்ஸுக்கு. ஆனால் இது வந்து அதிகபட்சமாக ஒரு 23 வாட் தான் நம்மளுக்கு இருக்கும். ஸோ பவர் கன்சப்ஷன் நல்லாவே இருக்கும் நம்மளுக்கு வந்து. அதே போல் வந்து பிரைட்னஸ் வந்து டியூப்லைட் போட்டு வர அளவுக்கு இல்லைனா கூட ஓரளவுக்கு நார்மலான பிரைட்னஸ் நம்மளுக்கு கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா அந்த மாதிரி தான் நான் வந்து ஆல்ரெடி ஒரு போர்டு ரெடி பண்ணேன், அதை பேஸ் பண்ணி தான் பண்ணேன். பட் அதுக்குள்ளே டியூப்லைட் வச்சுருந்தேன். ஸோ இந்த ரோப் லைட் வந்து நல்லா இருந்துச்சு. ஸோ பிரைட்னஸ் வந்து நல்லாவே இருந்துச்சு. அதனால தான் சரி உங்களுக்கு இதை ஷேர் பண்ணணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் நான் வீடியோவை எடுத்திருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஃபுல்லாக ஒட்டிட்டோம். அதோடைய ஃப்ரண்ட்லேயும் எண்ட்லேயும் பார்த்தீங்கன்னாக்கா டேப் அடிச்சுக்கலாம். ஏன்னா இது வந்து டைரெக்டாக கரண்ட்டில் ஏறியது தான். ஸோ கண்டிப்பாக வந்து நம்ம பாடியில் டச் ஆச்சுனாக்கா அது பாடி ஃபுல்லாக பரவும். அதனால் கம்பல்சரி வந்து டேப் அடிச்சுக்குங்க. அவங்களே அடித்து கொடுப்பாங்க, பட் இருந்தாலும் நம்ம வந்து டேப் அடிச்சுக்கலாம். இல்லை வந்து ஹீட் ஷிங்க் இருந்துச்சுன்னா அதை போட்டு நல்லா ஹீட் பண்ணிட்டோன்னா ஸ்ட்ராங்காக ஒட்டிக்கும், பிரச்சனை இருக்காது. ஸோ நான் என்ன பண்ணிட்டேன்னா அந்த ப்ளக்கை வந்து கட் பண்ணிவிட்டேன். நம்ம வந்து ப்ளக்கில் சொருவ போகிறது கிடையாது. ஸோ அதனால் ப்ளக்கை வந்து நல்லா சுத்தமாக ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த ஒயரை சீவி எடுத்துக்கிட்டேன். அந்த ஒயர் ஓப்பன் ஆகிற இடத்துல ஒரு ஹீட் சிங்கை போட்டு நம்ம வந்து கரெக்டாக வந்து ஹீட் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா ஒயர் வந்து பிரிஞ்சு வராது. ஹீட் சிங்க் இருந்தால் ஹீட் சிங்க் யூஸ் பண்ணலாம். இல்லைன்னா டேப்பை வந்து நல்லா ஃபுல்லாக ஒட்டி விட்டோம்னாக்கா நம்மளுக்கு பிரச்சனை கிடையாது. இல்லைன்னா அப்படின்னாலும் நம்ம வந்து பிளாஸ்டிக் ப்ரெஷ்ஷு, பழைய ப்ரெஷ் எதாவது இருந்தாக்கா அதை நெருப்பில் காட்டி சொட்டு சொட்டாக வரும். அதை வந்து அந்த ஒயரில் வந்து முடுக்கி விட்டால் கூட நம்மளுக்கு வந்து தண்ணி போகாது. இப்படி இருந்தால் நம்ம தண்ணி போகாத மாதிரி தான் ரெடி பண்ண போகிறோம். ஸோ அதை வந்து தண்ணி போகாமல் இருக்கிறதுக்கு அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இல்லை இந்த மாதிரி வந்து ஹீட் சிங்க் போட்டு ஹீட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த ஹீட் ஷிங்க் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஹெச்என்எஸ் கார்ட்டு, அப்புறம் வந்து எலக்ட்ரானிக் ஸ்பேசஸ் எல்லாம் தான் நிறைய கிடைக்குது. விலையும் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ ஆன்லைனில் ஆர்டர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம லைட் போட்டு காட்டுறேன். ஸோ லைட் எப்படி இருக்குன்னு பாருங்கள். கேமரா வந்து எப்படி ரொம்ப பிரைட்டாக இருக்க லைட்டு தான் கேமரா அப்படி ஆகும். ஸோ அந்தளவுக்கு நல்ல பிரைட்னஸ் கொடுக்குது அந்த லைட்டு. இதுக்கு மேலே நம்ம ஃப்ளெக்ஸ் ஓட்டினா போதும். ஃப்ளெக்ஸு வந்து காஸ்ட்லியான ஃப்ளெக்ஸு போடாமல் நார்மல் ஃப்ளெக்ஸுன்னு சொல்லுவாங்க. ஓகேங்க, அது விலை கம்மி தான், 200 ரேஞ்ச் தான் வரும். ஸோ இந்த மாதிரி நார்மல் ஃப்ளெக்ஸ் போட்டிங்கனாக்கா ஒரு பக்கம் வந்து ஒயிட்டாக, 2 பக்கமே ஒயிட்டாக தான் இருக்கும். ஸோ லைட் நம்ம உள்ளே போடக்குள்ள அந்த லைட் வந்து நல்லா வெளியில் தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நான் உள்ளே ஒட்டி லைட் வச்சுருக்கேன், சுற்றி வந்து ஃப்ளெக்ஸை வச்சு ஒட்டிட்டேன். இது மாதிரி 2 பக்கம் ஒட்டிட்டேன் அப்படின்னாக்கா 2 சைடும் வந்து நம்மளுக்கு வந்து லைட் பாக்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி ரோப் லைட் கட் பண்ணிங்கன்னா 1 மீட்டர் கணக்கில் வச்சு கட் பண்ணுங்கள். பாதியில் கட் பண்ணிங்கன்னா ஒர்க் ஆகாது. அதான் இம்பார்ட்டண்ட் ஒன்று. ஹேவ் எ நைஸ் டே.